வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னா கேளான் வறுவல் தான். அது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. வடைச்சட்டி வச்சுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, வணங்கும். ஒரு 2 வரமிளகாய், இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் போற அளவுக்கு. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கேரட் நான் அதையெல்லாம் சுத்தமா நல்லா கழுவி சிறு சிறுசா அரிஞ்சு வச்சுக்கிறேன், உள்ள போட்டுடலாம். அது நல்லா வணங்கணும். அது நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். இப்போ பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்திக்குவோம். மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கறி மசாலா ஒரு ஸ்பூனு, சிக்கன் பொடி ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் சேர்த்துக்குவேன். சேர்த்திட்டு நல்லா கிளறிக்குவோம். பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா வணங்குது. கொஞ்சம் நல்லா வணங்குது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்குவோம், தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டோம்னா போது, கொஞ்சமா சேர்த்துனா போகுது. இப்போ அது கொஞ்ச நேரம் வேகட்டு. இப்போ பாருங்க கேளான் நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தினா போகுது. அப்புறம் பாருங்க நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமா தேங்காய் சேர்த்திக்குவோம். போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கேளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ பாருங்க மறக்காம.